Nemathi Property Management. Contact 766700 MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பாஜகவின் கூற்றை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? வன்மையாக மறுக்கிறோம். நாங்க 400 கடந்துருவோம் அப்படின்னா நீங்க எங்களை 100ல முடங்கிடுவோம் நீங்க நினைச்சீங்க. அதான உண்மை. மாறாக 230 தாண்டி கடந்து வந்திருக்கிறோம். அப்புறம் உங்களுடைய ஈக்குவேஷனுக்குள்ள நாங்க அடங்கல. நீங்க சொல்றீங்க அக்னிபத் ஸ்கீமை ஒழிப்பேன்னு காங்கிரஸ் சொல்லுது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையில் 8வது பாயிண்ட்ல அல்லது 6வது பாயிண்ட்ல அக்னிபத் திட்டத்தை ஒழித்து விடுவோம் என்று if elected to power Congress is giving assurance that they will abolish அக்னிபத் ஸ்கீம். அடுத்த வரி காங்கிரஸ் should not politicize armed forces. அக்னிபத் ஸ்கீமை ஒழிக்கிறதே பொலிட்டிசைசிங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உங்களுக்கு சொன்னது யாரு? இது யார் சொல்றா? தேர்தல் ஆணையமே சொல்லுது. 6 வெளி ஃபார்ம் 17C கையில் இருக்குது. நான் ஒரு பூத் ஏஜென்ட் பார்க்குறேன் 60% வாக்கு பதிவாயிருக்குன்னு போட்டுருக்கு. நீங்கள் வெளியிட்ட 66 வருது. ஓகே, எங்க இப்போ இதுக்கு மேலே நாங்கள் அந்த 100 கொண்டாடாமல் இருப்போமா? இவ்வளவு அழிச்சாட்டி நீங்கள் பண்ணியும் இவிஎம்ல எலெக்ஷன் நடத்த தான் கூடும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்வு தெளிவிச்சு. உடனே பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருந்த மோடி துள்ளி குதிக்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சியெல்லாம் சுக்குநூறு ஆயிடுச்சு. நீங்க யாருக்கு ரியாக்ட் பண்றீங்க? தேர்தல் ஆணையமே ரியாக்ட் பண்ணக்கூடாது இதுக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நியூட்ரல் பாடி. இவிஎம்ல நடத்து அப்படின்னா இவிஎம்ல நடத்தணும், பேலட்ல நடத்தணும், பேலட்ல நடத்தணும். அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு எந்த வகையிலும் அது சாதகம் இல்லை பாதகம் இல்லை. பூரா பூத் கேப்சரிங் கதர்னது யாருன்னா அமித் மால்வியா தான் வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா எங்க இவிஎம் இருக்கும்போது நீங்க நினைச்சீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தவறு தான் நம்ம பார்க்க முடியாது. என்ன பூத் கேப்சரிங்கிறீங்க? அது பூத் கேப்சரிங் மட்டுமே மேட்டர் இல்லையே, ஹேக்கிங் மேட்டரா இருக்குல்ல. மோடியை ஓரளவுக்கு சமூக விரோத சட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இந்த கூட்டணி ஆட்சி தடுக்கும்னு நீங்க நம்புறீங்களா? தடுக்காதுன்னு தான் நம்புறேன். ஏன் சொல்லுங்க? அது அவங்க டிஎன்ஏலே கிடையாது. இந்த மாதிரி மெயினான போர்ட்ஃபோலியோஸ் தராமையே கூட ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? உள்ளுக்குள்ள என்ன பேச்சு நடந்திருக்கிறோம் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க சொல்லுங்க அந்த ரகசியம் என்ன அப்படின்றது. ஆரம்பமே அமர்க்களமாக இருப்பதை போல முறைகேடோட துவங்கி இருக்கிறது இந்திய கவர்மெண்ட். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் அப்போ அவங்க தான் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ண போறோம்ட்டாங்கல்ல. அப்போ அதுக்குள்ள காபந்து அவங்க தானே. தேர்தல் முடிவுகளானாலும் சரி, தேர்வு முடிவுகளானாலும் சரி, எஃபிஷியன்சியை விட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். உங்கள் திறமை கூட நீங்கள் கேட்டால் 20 நாளில் முடிக்கிறது 25 நாளில் கூட முடிங்க. ஆனால் அதில் வெளிப்படைத்தன்மை தெளிவாக இருக்கும். 10 நாளைக்கு முந்தைய இந்த முடிவுகளை வெளியிட வைத்தது இந்த காபந்து அரசுக்கு நிர்பந்தித்தது யார்? அயோத்தியாவில் ஏன் தோத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். அயோத்தியாவில் ஏன் தோத்தாங்க? ஒரு ஆளாடு கொண்டு சொல்கிறாங்க. என் கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய 7 இந்துக்களுடைய வீடுகளை கையகப்படுத்தி எல்லாத்தையும் புல்டோசராலே தோத்தரா நின்று அடுத்த தேர்தல் அந்த புல்டோசரே அவருக்கு தோல்வி கொடுக்கும் பாருங்க. அப்போ என் பிள்ளைக்கு அறிவு இருக்குது, ஆங்கிலமே ஒழுங்காக தெரியலன்னா கூட. ஆனால் அதை விட குடும்பம் என்னன்னா நீட் எழுதி பாஸ் பண்ணவே இவன் டாப்பர்னு ஒருத்தனை கொண்டு வந்து காட்டுறாங்க. அவனுக்கு இங்கிலீஷ் வரலாம், எப்படி தான் எழுதிருப்பான்னு தெரியல. அவன் தக்க பதக்கம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா? இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் ஃபுல்லாக இது ஸ்கேமர்ஸுடைய கவர்மெண்ட். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெரிதும் பெருதுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக. மிக்க மகிழ்ச்சி. மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். போன முறையை விட இந்த முறை கூடுதலான இடங்களை பெற்றிருக்கிறீங்க. ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக பரிணமிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்தவர் தான் நீங்க. மீண்டும் எதிர்க்கட்சி அந்தத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக கட்சிக்குள்ள மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குதா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு? இல்லை, எங்களுடைய தலைவர் செல்வப்பெருந்தகை இன்னைக்கு கூட பொதுக்குழுவில் பேசும்போது சொன்னார், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இப்படி எட்டி பார்த்து வாழ்த்துக்கள் பிரதர் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே காங்கிரஸை தலைநிமிர வைத்த ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு வைஸ் பார்க்கும்போது. இந்திய அளவிலும் ஒரு முறையான போட்டி இல்லாமல் ஒரு அநாகரிகமான போட்டியாகவே அதை மாற்றி ஒரு பாலிடிக்ஸ் ஒரு ஜென்டில்மேன் கேம் மாதிரி இருந்ததை அதை சிதைத்து வைத்து வாங்க போட்டிக்கு அப்படின்னு கூப்பிட்டாலும் ஒரு நியாயமான போட்டி இல்லை என்று தெரிந்தும் களத்தில் இறங்கி அதை இவ்வளோ தூரம் வென்று இருக்கிறதுனால மட்டுமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல் தலைவர் செல்வப்பெருந்தகை இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொன்னார், எங்குமே நடக்காது இது. எதிர்க்கட்சி ஜெயிச்சவன் சோகத்தில் இருக்கிறான். எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றவர்கள் எதிர்க்கட்சியாக அமரப்போபவர்கள் இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அதற்கு காரணம் ஆட்சி அதிகாரம் எங்களுடைய நோக்கம் அல்ல, இந்தியாவின் அரசமைப்பையும் இந்தியாவினுடைய அசல் தன்மையும் பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்குது.
இந்த இடத்தில் இருந்து கொண்டு அதை காக்க முடியும் அப்படின்னும் போது மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆனாலும் கூட என்டிஏ அலையன்ஸுக்கு தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, என்டிஏவுக்கு தான் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பாஜகவின் கூற்றை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? வன்மையாக மறுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெளிவாக இருக்கு. என்டிஏவை மக்கள் ஏற்றார்களா, இந்தியாவை மக்கள் ஏற்றார்களா? இந்தியா தான் 290 வந்துருச்சு, அவங்க பெரும்பான்மைக்கு அதிகமாக இருக்காங்க. ஒவ்வொரு மாநில நீங்கள் எல்லாரும் சேர்ந்தே 240 தான் இருக்கீங்க. மக்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பது ட்ரெண்டை பேஸ் பண்ணி சொல்லுவீங்களா, இந்த இடத்துல வாங்கின உங்கள் கவுண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லுவீங்களா? கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கியதை விட இப்போ இறங்கி இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பெருமை பேசுகிறாங்கல்ல, அதை ஏற்கிறோம்ல, ஆமாம் பர்சன்டேஜ் கூடி இருக்கிறது உண்மை தான். அதில் எங்கேயாவது நியாயமாக பேசுகிறாங்க, ஆமாம் சர்டன் பர்சன்டேஜ் கூடி இருக்குது. அப்போ அதே கிளைம் தானே உங்களுக்கு இந்தியா முழுக்க பொருந்தும். அதாவது அது நியாயமான கிளைம். அது இல்லை, அவங்க சொல்கிறது என்னன்னா, தேர்தலில் வந்துட்டீங்களா, வெற்றியா தோல்வியா, பாஸா ஃபெயிலா, நான் ஜெயிச்சிருக்கேன் நீங்கள் தோத்துருக்கீங்க, தோத்தவங்க எதுங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கிளைமை தமிழ்நாட்டில் அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ அதை தான் நான் கேட்குறேன். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வெற்றி தோல்வி மட்டுமே தேர்தல் இல்லை. அப்போ அப்படி நீங்கள் புரிஞ்சிருக்கிறதா நீங்கள் கொண்டாடிக்கங்க. நாங்கள் அப்படி புரியலை, நாங்கள் எந்த ஸ்டேஜில் நிற்கிறோம் அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பதிலும் சொல்லியிருக்கிறேன். வெற்றியை மட்டும் அடைவதற்கு நீங்கள் என்னென்னலாம் வழிமுறையை செய்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் கடந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் சொன்னது ராகுல் காந்தி வயசு என்னமோ அவ்வளோ சீட்டு தான் கிடைக்கும்னு அருவருப்பாக பேசுனீங்க. அது அருவருப்பான பேச்சு. அது ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வயசை மையப்படுத்தி பேசுவது என்பது தவறானது. உங்கள் வயசை சொன்னாங்க, மோடி ரிட்டையர்ட் ஆகிடுவார்னு சொன்னார்னா நீங்கள் போய் சும்மா இருக்கிற அவரை நோண்டினீங்க. ஒடிசா பிஎம் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார் அப்படின்னீங்க. நீங்களே சொல்லிக்கிட்டீங்க முந்தைய காலங்களில் 75 வயசுக்கு மேலே எங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவோம் நாங்கள் எங்கள் பார்ட்டிக்குள்ள. அமித்ஷா பேசியிருக்கிறார், வீடியோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி கெஜ்ரிவால் பேசினார். ஸோ ராகுல் காந்தியுடைய ஏஜ் என்னமோ அவ்வளோதான் இவங்க பெறுவாங்கன்னா அதுக்கு இரட்டிப்பாக பெற்றிருக்கிறோம். அலையன்ஸாக நின்று இவங்க அலையன்ஸாக வந்து நாங்கள் 400க்கு கடந்துருவோம் அப்படின்னா நீங்கள் எங்களை 100ல் முடங்கிடுவோம்னு நீங்கள் நினச்சிங்க. அதான உண்மை. நாங்கள் அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்போ 143 அடங்கிடுவோம் நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் மாறாக 230 தாண்டி கடந்து வந்திருக்கிறோம். அப்புறம் உங்களுடைய ஈக்குவேஷனுக்குள்ளே நாங்கள் அடங்கலை. நீங்கள் சொன்ன உங்களுடைய அது எப்போ எதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அதையும் நம்ம பார்க்கணும். எதையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு சொன்னீங்க? தேர்தல் முடிவு, தேர்தல் ஆரம்பம், அருண் கோயலை நியமித்ததில் இருந்து ஒன்றா எடுத்துக்கங்க. அருண் கோயலை நியமித்ததுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் மாற்றினீர்கள். அதுலேருந்து சீஃப் ஜஸ்டிஸை வெளியெடுத்தீங்க. வெறும் பிரதமரும் சட்ட அமைச்சரும் எதிர்க்கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினரும் சேர்ந்து தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கலாம் அப்படின்னும்போது 2 பேருடைய வேகன்சி இருந்துச்சு, 2 பேரும் நியமிச்சிங்க. ஒருத்தர் ஜேபி நட்டா மினிஸ்ட்ரியில் இருந்தவர், ஒருத்தர் புஷ்கர் சிங் தாமி செக்ரட்டரியாக இருந்தவர். இவங்க 2 பேருமே பிஜேபி சார்பு மனநிலை கொண்டவர்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இவங்க 370 ஆர்டிகிளில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அமித்ஷா கிட்ட இருக்கும்போது. ஸோ இவங்க 2 பேரும் நியமிக்கிறீங்க. அப்போ அதிரந்தின் சௌத்ரி சொல்கிறாரு 12 பேர் கொண்ட லிஸ்ட்டில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்து தேர்ந்தெடுங்கிறாங்க. என்னுடைய கன்சென்சஸே கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தால் நாங்கள் தடுத்து நிறுத்தியிருப்போம். தடுத்து நிறுத்தப்பட வேண்டியவர்களை தேர்தல் ஆணையர்களாக நியமித்தீர்கள். அதோடு நின்றுச்சா மோடியுடைய டூருக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் ஷெடியூல் போட்டிங்க. மோடிக்கு டூருக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ஷெடியூல் போட்டிங்க. எடுத்த உடனே 6 அடித்தார் மோடி. ராஜஸ்தான் பரப்புரையில் என்ன ஆரம்பித்தார், உங்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் வந்து யார் அந்த இஸ்லாமியர்கள் என்றால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அந்த இஸ்லாமியர்கள் யார், நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறவங்க, ஊடுருவல்காரர்கள், இப்படிலாம் பேசினார். எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 6-7 மீட்டிங்கில் வந்து மத வன்முறையாகவே பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு முறை கூட நரேந்திர மோடியுடைய பேரை தேர்தல் ஆணையம் எடுக்கவே இல்லை. ஒரு முறை கூட. அவங்க கட்சி தலைமைக்கே வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சதா சொன்னாங்களே. யார் பேசினா? கட்சி தலைமை பேசிச்சா மோடி பேசினாரா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் மோடியோட பேசினா? ஏன் மோடி பேர் இல்லை? இல்லை மோடி பேர் அப்படி குறிப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது பதில்? அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. இல்லை எண்ணம் இல்லை. அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்படி கேட்க வர்றேன். ஃபார் ஆர்குமெண்ட் சேக் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்ச நாளில் 10 கட்டளைகள் போட்டு சொல்கிறாங்க. 10 கட்டளைகள் தர்றோம் நாங்கள். 7வது கட்டளையில் ராகுல் காந்தி பேர் இருக்குது. மோடி பேர் எங்கே அப்படின்னா ராகுல் காந்தி பேசிட்டாரு. பச்சை குழந்தை கிட்ட கூட சொல்லலாம் அவர் வன்முறையாக பேச மாட்டாருன்னு. நீ சொல்கிறீங்க அக்னிபத் ஸ்கீமை ஒழிப்பேன்னு காங்கிரஸ் சொல்லுது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையில் 8வது பாயிண்டில் அல்லது 6வது பாயிண்டில். அக்னிபத் திட்டத்தை ஒழித்து விடுவோம் என்று இஃப் எலெக்டட் டு பவர் காங்கிரஸ் இஸ் கிவிங் அஷூரன்ஸ் தட் தே வில் அபாலிஷ் அக்னிபத் ஸ்கீம். அடுத்த வரி, காங்கிரஸ் ஷுட் நாட் பொலிட்டிசைஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அக்னிபத் ஸ்கீமை ஒழிக்கிறதே பொலிட்டிசைசிங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உங்களுக்கு சொன்னது யார்? இது யார் சொல்கிறா? தேர்தல் ஆணையமே சொல்லுது. மோடியுடைய பெயரை சொல்வதற்கு பயப்படுகிறது தேர்தல் ஆணையம். ஒன்றன் பின் ஒன்றாக ஃபார்ம் 17C தீர்ப்பு எடுத்து பாருங்கள். ஃபார்ம் 17Cலாம் ஒரு பூத்தில் எவ்வளோ ஓட்டு போலாக இருக்குது, ஒரு ஒரு வாக்காளருக்கு ஒரு வேட்பாளருக்கு எவ்வளோ போலாக இருக்குது அப்படிங்கிற கணக்கு வந்து ஃபார்ம் 17C ஃபார்ம் 17C இருக்கும். அதனுடைய ஒரிஜினல் காப்பியை ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருவாங்க. அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க. சரி, அது ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கும் கொடுக்குறீங்களே, அதை உங்களுடைய வெப்சைட்டில் வெளியிட்டுருங்க. இது ஏன் இந்த கொஷினை கேட்டாங்க அப்படின்னா, ஃபேஸ் 1 எலெக்ஷன் நடக்குது, ஏப்ரல் 19 நடக்குது.
நடந்து 11 நாள் கழித்து எவ்வளோ டர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. 11 நாள் தேவைப்படுது அதுக்கு. இதோ இருக்குது உங்கள் கையிலேயே ஃபார்ம் 76 எடுத்துமா கணக்கு பண்ணமா போட்டோமா 11 நாள் கழித்து வெளியிடுறீங்க. வெளியிட்டா 6 ஃபார்ம் 76 கையில் இருக்குது. நான் ஒரு பூத் ஏஜென்ட் பார்க்குறேன் 60% வாக்கு பதிவாயிருக்குன்னு போட்டிருக்கு. நீங்கள் வெளியிட்டா 66 வருது. ஓகே, எங்கே இப்போ இதுக்கு மேலே நாங்கள் அந்த 100 கொண்டாடாமல் இருப்போமா? இவ்வளவு அழிச்சாட்டி நீங்கள் பண்ணியும். அப்போ இதுக்கு நான் நீதிமன்றம் போகிறோம். ஏடிஆர் போகுது, மௌவா மொய்த்ரா போகிறாங்க. பதில் தேர்தல் ஆணையத்துடைய பதில் கேளுங்க, என்னங்க இது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சும்மா தொந்தரவு பண்ணே இருக்காதீங்க, மக்கள் ஓட்டு போட வரமாட்டாங்க அப்படின்னு. மக்கள் 2026 24 அப்புறம் ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பாதுகாக்கணும்னு நாங்கள் நீதிமன்றம் வந்திருக்கிறோம். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற தேர்தல் ஆணையம். சரி, இது நியாயமான ஒரு கேள்வி தானேங்க. உங்கள் கையில் இருக்கிறது இல்லை, அது வந்து ரகசியம், ஒன்லி பூத் ஏஜென்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். மற்றவங்ககிட்ட கொடுத்தா அதை வந்து வெளியிட்டு வெப்சைட்டில் வெளியிட்டு அதை டேம்பர் பண்ணிவிடுவாங்க. ஏன் ஒரு பூத் ஏஜென்ட் கொடுத்தா ஜெராக்ஸ் எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுத்துடலாம், பேரை மாற்றி கொடுத்துடலாம், ஆனால் வேர்ட் டர்ன் ஓவர் இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் வந்து முட்டாள்தனமான வாதங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாத்தோட உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இவிஎம் தான் வைக்கணும், பேலட் இருக்கக்கூடாது, இது ஃபார்ம்ஸ் இது விவிபேட் தர முடியாது, இவிஎம்ல எலெக்ஷன் நடத்த தான் கூடும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்வு தள்ளிடுச்சு. உடனே பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருந்த மோடி துள்ளி குதிக்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சியெல்லாம் சுக்குநூறு ஆயிடுச்சு. நீங்கள் யாருக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க? தேர்தல் ஆணையமே ரியாக்ட் பண்ணக்கூடாது இதுக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நியூட்ரல் பாடி. இவிஎம்ல நடத்து அப்படின்னா இவிஎம்ல நடத்தணும், பேலட்ல நடத்தினா பேலட்ல நடத்தணும். அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு எந்த வகையிலும் அது சாதகம் இல்லை பாதகம் இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கே சாதகம் இல்லை பாதகமே இல்லை என்றால் உங்கள் இடத்துல ஒரே கேள்வியை கேட்கிறேன், நரேந்திர மோடி ஏன் அந்த வெற்றியை கொண்டாடினார்? எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து இவிஎம்மால தான் பாஜக ஜெயிக்குது, இவிஎம்ல பாஜக ஃபோர்ஜரி பண்றாங்கன்னு ஒரு கூட்டத்தில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் மண்டையிலே ஒரு குட்டு வச்சுட்டாங்கன்னு அவர் மோடி கொண்டாடுகிறார். அப்படின்னா பேலட்லேயே வை, இப்போ நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, இப்படி தானே சொல்லியிருக்கணும் நியாயமா? நீங்கள் இவிஎம்ல தான் உங்களால் ஜெயிக்க முடியுதுன்னு நான் குற்றச்சாட்டுறேன். உங்கள் கேள்விக்கே வர்றேன். இவிஎம்ல தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க நான் உங்களுக்கு குற்றச்சாட்டு வச்சா நீங்கள் தைரியமான நாள் என்ன சொல்லியிருக்கணும்னா பேலட்டில் வை, அதுலேயும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் முடியாது, இவிஎம் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சி நீதிமன்றத்தில் போய் பார்த்தியா இவிஎம் வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னதுக்கு முரணாக தானே இருக்குது. நீ பேலட்லேயே வையின்னு சொல்லியிருக்கணும். அப்படி பார்த்தா உங்கள் வாதப்படி வச்சா அப்போ எங்களுடைய வாதம் நியாயமாக போயிடுச்சு. அப்படி உங்கள் வாதப்படியே பார்த்தாலும் நாங்கள் வச்ச வாதம் நியாயமாக போயிடுச்சு. பிரச்சனை அது கிடையாது. டிரான்ஸ்பரன்சிக்காக கேட்டு போகிறாங்க. அந்த விவிபேட்லேயும் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படணும். ஏன்னா அப்படி இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலை நீதிமன்றம். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, எஃபெக்டிவ்லி எல்லா கேள்வி கேட்கிற பிரச்சனை வந்து 2 பக்கமும் இருக்குது, கொஞ்சமாவது நீங்கள் வந்து நம்பித்தான் ஆகணும். எஃபெக்டிவாக இது வந்து பூத் கேப்சரிங்கை வந்து இல்லாமல் ஆக்கியிருக்குது. ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே உள்ள பேலட் இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி மோசமான கள்ள ஓட்டுகள் பதியப்படும், மைகள் எங்கே கீழே ஊற்றப்படும், எவ்வளவு பெட்டிகள் திருடப்படுன்றதை பார்த்துருப்பீங்க. அதை ஒப்பிடும்போது இதில் ஓரளவு கம்மியாகும் அப்படிங்கிறது நடைமுறையில் யதார்த்தமான ஒன்று தானே. முன்னாள் முதலமைச்சர் ப. சிதம்பரமும் அதை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. சார், நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டே வந்து இதுக்குள்ளே கிடையாது. இதுதான் அது பதில் சொல்கிறேன். அப்படி இதில் வந்து பூத் கேப்சரிங் இருக்காதுன்னா பூத் கேப்சரிங்னு வாயில் பூரா பூத் கேப்சரிங்னு கதறினது யாருன்னா அமித் மால்வியா தான் வெஸ்ட் பெங்காலில். அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் இவிஎம் இருக்கும்போது நீங்கள் நினச்சிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தவறு தான் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பூத் கேப்சரிங்கிறீங்க. அது பூத் கேப்சரிங் மட்டுமே மேட்ரு இல்லையே, ஹேக்கிங் மேட்டராக இருக்குல்ல, இன்டீரியரா அதில் டேம்பரிங் மேட்டராக இருக்குல்ல. அதனால தான் அதை சொல்கிறேன். அவன் சரி விவிபேட்டுக்காக இவங்க பெரிய சப்ஜெக்ட் இது, ஒரு ஸ்லிப்பை கையில் கொடுத்தமிச்சா போதும் ஆயிருக்கும். அதை ஒத்துக்க மாட்டேன்ருச்சு நீதிமன்றம். ஃபார்ம் 76 இன்னும் ஈஸியானது. இப்போ என்ன கேட்டாங்க தெரியுமா நீதிமன்றத்தில்? ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 543 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க. நீதிமன்றத்தில் போய் இவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய பதில் என்னன்னா, மேன் பவர் இல்லை, அதை செய்ய முடியாது அப்படின்னாங்க. அப்போது அபிஷேக் மனு சிங்வி சொன்னார், ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 543 ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ஒரு தொகுதிக்கு 10,70,000 இது வருது. சாரி, மொத்தம் சரி இந்தியா முழுக்க 10,70,000 ஃபார்ம் 76 வருது. 543 ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இதை டிவைட் பண்ணால் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு 1191 ஃபார்ம்ஸ் வரும். 1191 ஒரு ரிட்டர்னிங் வெறும் 1191. இது பண்ணலாமே ஈஸியாக. கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க மிஷனரி மேலே. கேஸ் உதவி ஜொலிக்கு போடுறேன்ட்டாங்க. எவ்வளோ பத்தி எறியக்கூடிய விஷயம். இன்னும் அசால்ட்டா ஜூலை மாதம் கொஞ்சமாக நம்பிக்கை வைங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சமாக நம்பிக்கை இல்லைங்கிறது தான் கேள்வியே. இவ்வளவுக்கு பிறகும் இன்னைக்கு 101 நிற்கிறோம். 101 சீட்டுகள் 91 எடுத்து மிச்சம் 2 இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் வந்து நம்ம ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 99 வச்சுக்கோம் ஒரு வாதத்துக்கு. இவ்வளவு இருந்தும் 99 நாங்கள் 400க்கு நிகராக கொண்டாடுகிறோம். இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்து, இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்து, கடைசி நேரம் வரைக்கும் ஏன் எங்களுடைய ஃபண்ட்ஸை முடக்குனீங்களே, அதை விடவா பெரிய விஷயம்? ஒரு கட்சியுடைய ஃபண்டை முடக்கி, ஃபண்டு எவ்வளோ அத்தியாவசியமானது.
நான் தேர்தலுக்கு வந்து வாக்காளர்கள் கொடுக்கறது இல்லை, நான் சோறு சாப்பிட்டு என் கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும் இல்லை. இப்படிலாம் அநியாயம் பண்ணு. ஒருத்தர் ஊனமாக தான் கேட்டாங்க, ஏன் இந்த வெற்றியை கொண்டாடுறீங்க, நீங்கள் தான் தோத்துட்டீங்களே. ஏங்க செந்தில் சொல்கிற மாதிரி தான், அண்ணே நீங்கள் SSLC ஃபெயில், நான் 8வது பாஸ்ங்கிற மாதிரி. நீங்கள் சொல்கிறத நானுமே ஏற்கிறேன். ஒரு ஜனநாயகத்தன்மை உள்ள ஒரு பரப்பை வந்து எதிர்க்கட்சிகள் வலிமை வந்து எப்போதுமே ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்தில் அந்த வகையில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு டிடிபியோட ஆதரவு, அதே போல் நிதிஷ்குமாரோட ஆதரவு ஒரு பக்கம் தேவைப்பட்டிருந்தாலுமே கூட 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படலை அமைச்சரவையில் நம்ம பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிஜேபிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு, முதல் கையெழுத்து விவசாயிகளுக்காக போட்டிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லப்படுகிறது. அப்போது மோடியை ஓரளவுக்கு சமூக விரோத சட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இந்த கூட்டணி ஆட்சி தடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? அது தடுக்காதுன்னு தான் நம்புகிறேன். ஏன் சொல்லுங்கள், அது அவங்க டிஎன்ஏலே கிடையாது, சும்மா இருக்க முடியாது அவங்களால. ஆனால் இதை விட பெரிய செக் வச்சுருப்பாங்க, அது நம்புகிறேன் உறுதியாக. ஓகே, அதில் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் இவங்க ஏன் வெளியே வந்தாங்கன்ற வரலாறையும் நீங்கள் பார்க்கணும். நிதிஷ்குமார் ஏன் வந்தார், அவர் என்ன சொன்னார், பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார், பிஜேபி வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க, சபாநாயகரை வச்சுக்கிட்டு அவர் தனியாக கவர்மெண்ட்டு, என் கட்சியில் ராஜ்யசபா உறுப்பினருக்கு யார் அனுப்பணுங்கிறது இவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு என் கூட ஒற்றுமை மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓட் பர்சன்டேஜை கூட்டிக்கிட்டாங்க. அப்போ இதை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. டிடிபி கடந்த காலங்களில் வந்து அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார், அவர் ஜெயிலுக்கு போக வைக்கிறதுக்காக ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகனை வந்து தூண்டி விட்டது யார், அவர் ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு அவரை கண்டுக்காமல் கழட்டி விட்டது யார், அவர் திரும்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் லெட்ஸ் சிட் அண்ட் வாட்ச். இல்லை, அதுலேயே ஒரு கூரை வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிடிபியும் நிதிஷ்குமாரும் 2 பேருமே இல்லாட்டி பிஜேபியில் ஆட்சி அமைக்க முடியாது. பட் 2 பேரும் சேர்ந்து வேற எங்கே போனாலுமே ஆட்சி அமைக்க முடியாது இல்லை. அப்படி கிடையாது. அப்போ இவங்க 2 பேருமே வேற வழி இல்லாமல் பிஜேபி கூட இருந்ததா கட்டாயம் இருக்கா இல்லையா? கவுன்ஸ் எடுங்களேன், எவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, ஏக்நாத் ஷிண்டேல எவ்வளோ இருக்கிறாங்க, அஜித் பவாரில் எவ்வளோ இருக்கிறாங்க, எல்லாரையும் கணக்கு போட்டு இழுத்து போட்டிங்கன்னா பண்ணிடலாமே, ஆட்சி அமைச்சிடலாமே. இவங்க 2 பேரும் மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எல்ஜேபி மற்றவங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்க, தாராளமாக பண்ணிடலாமே. அதுக்கான சூழல் அமையாமையாக போயிடும் நினைக்கிறீங்க? அது தாராளமாக அமையும். இப்போ மேட்ரு என்ன தெரியுமா, இவங்க 2 பேர் ஏன் இந்த கூட்டணி நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? புரிந்து அல்லது இந்த மாதிரி வந்து மெயினான போர்ட்ஃபோலியோஸ் தராமையே கூட ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள என்ன பேச்சு நடந்துருக்கிறோம் அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்கள் சொல்லுங்கள் அந்த ரகசியம் என்ன அப்படின்றது. இல்லை என்ன சொல்கிறேன்னா, ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து முதிர்ச்சியான தலைவர்கள் 2 பேரும். என்னதான் அவர் பல்டிகுமார்னு பேர் எடுத்திருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்து இந்தியாவில் சமைச்சிட்டாங்கட்டு போய் உட்காந்துருக்காரு அவர். அதுதான் சொல்கிறேன், அதுக்கு அப்படி தான் அவர் பேர் வச்சுட்டாங்க. பல்டிகுமார் ஒரு பேர் எடுத்திருந்தாலும் முதிர்ந்த தலைவர், முதிர்ச்சியான தலைவர், பெரிய தலைவர் அவர். அதே மாதிரி இவர் சொல்லவே தேவையில்லை, சந்திரபாபு நாயுடு பயங்கரமான மோடி மிக கடுமையா, அதாவது இந்தியாவில் யார் வேணா பிரதமர் ஆகலாம், மோடியை ஆகக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏங்க அவர் தவிர ஒரு ஆளே இல்லைங்க இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவர். இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. படார் ஜெயிச்ச உடனே இந்தியா அலையன்ஸுக்கு மாறினாங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. பார்ப்போம். அதனால இதில் கூடுதலாக ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, சமீபத்தில் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து சாஸ்திரி பணம் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. நீட் ரத்து வந்து உடனடியாக செய்யணும் அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியானுச்சு. அதே நாளில் தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகுச்சு. ஸோ அதில் என்டிஏ வந்து நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்க, இதில் ரொம்ப சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கல்வியாளர்கள் நிறைய பேர் வந்து முன் வச்சுருந்தாங்க. இந்த நீட் ரத்தை இந்த முறை உங்களோட எதிர்க்கட்சி கூட்டணி சேர்ந்து நடுவண் அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் வந்து கவுன்சிலிங் நாங்கள் நடத்த வந்து நாங்கள் அனுமதியெல்லாம் மறுக்க மாட்டோம், நடத்தட்டோம் அப்படிங்கிறாங்க. வாட் வில் ஹேப்பன் நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் இது எங்கள் நிலைப்பாடு வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, நம்முடைய மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது. எந்தெந்த மாநிலங்கள் விலக்கு கேட்குறாங்களோ அது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அழகிய முன் மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய குரலுக்கு இன்றைக்கு வலு சேர்க்கும் விதமாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருப்பது ஆந்திராவிலிருந்து ஒரு மாணவர். எஸ், அதே மாதிரி பிரியங்கா காந்தி வத்ரா வந்து ஒரு கேரளாவில் கூட போயிருக்காங்க. அவங்க புனேலேருந்து ஒரு பெண்ணு, ஒரு கேர்ள் எப்படி தான் பேப்பரை வந்து கிழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் போட்டு ஆர்டிஐயில் போட்டு கேட்கும்போது உண்மையிலே கிழிஞ்ச பேப்பரை எனக்கு கொடுத்தாங்க என்பதெல்லாம் அந்த வீடியோவை பேசியிருக்கு. இன்றைக்கி அதனுடைய எதிர்ப்பு என்பது பல்வேறு, நாங்கள் அதை விளங்கி தான் எப்படி கொடுத்துருக்குறோம். எங்கள் மேனிஃபெஸ்டோவில் விலக்கு கேட்கும் மாநிலங்களுக்கு தருவோம். இந்தியா விலக்கு கேட்டுச்சுன்னா அந்த நீட் தேர்வே வேணாம், மொத்தமாகவே அபாலிஷ் பண்ணிடலாம். இது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. காலையில் பொதுக்குழு நடந்து கொண்டு இருக்கிறது. மாலை வந்து இளைஞர் காங்கிரஸில் வந்து வெச்சுவல் அணியின் தலைமையில் வந்து இன்றைக்கி தலைவர் செல்வபெருந்தகையும் பங்கெடுக்கிறார். அது வந்து நீட்டுக்கு எதிராக, அந்த முறைகேடுக்கு எதிராக. ஏன்னா
ஆரம்பமே அமர்க்களமாக இருப்பதை போல முறைகேடோட துவங்கி இருக்கிறது இந்திய கவர்மெண்ட். இன்னைக்கு அது அனௌன்ஸ் பண்ணிட்டு எண்டில் அப்போ அவங்க தான் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோன்ட்டாங்கல்ல. அப்போ அதுக்குள்ள காபந்து அவங்க தானே, கேர்டேக்கிங் கவர்மெண்ட் அவங்க தானே, எப்படி பார்த்தாலும் அவங்க தான், தே ஹேவ் டு பேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அப்போது இன்னைக்கு அந்த அந்த முறைகேடுகள் என்ன அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாலே ஏன் அறிவிச்சிங்க? ஃபஸ்ட்டு ஒரு தேர்தல் வெற்றி, ஒரு தேர்வு முடிவுகளை முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய பழக்கம் எப்போதுலேருந்து நமக்கு வந்துச்சு? தள்ளி வேணால் போவோம். ஏன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்திலும் அது தேர்தல் முடிவுகளானாலும் சரி, தேர்வு முடிவுகளானாலும் சரி, எஃபிஷியன்சியை விட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். உங்களுடைய திறன் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ திறமைனா என்ன, 2 நாளில் முடிக்க வேண்டியது 1 நாளில் முடித்தேன், 20 நாளில் முடிக்க வேண்டியது 4 நாளில் முடித்தேன், இது உங்கள் திறமை. உங்கள் திறமை கூட நீங்கள் கேட்ட 20 நாளில் முடிக்கிறது 25 நாளில் கூட முடிங்க. ஆனால் அதில் வெளிப்படைத்தன்மை தெளிவாக இருக்கணும். 10 நாளைக்கு முந்தைய இந்த முடிவுகளை வெளியிட வைத்தது இந்த காபந்து அரசுக்கு நிர்பந்தித்தது யார்? எதுக்காக இந்த மாதிரி வெளியிட்டாங்க? 1. 2வது, குறிப்பிட்ட 6 சென்டரில் வாங்கினவங்க மட்டும்தான் டாப் ரேங்கர்ஸாக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட 6 சென்டரில் படித்தவங்க. இப்போ இது யாருக்கு உரிய இடம்? ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்கேமர்ஸ், பக்கா ஸ்கேமர்ஸ் இந்த குரூப். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி சொன்னதே வந்து பங்குச்சந்தையில் வந்து பெரிய பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்வதற்காகத்தான் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்கேமர்ஸை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் என்ன ஸ்கேமை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க? 67 பேர் இந்த வரை முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்லாம் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒற்றை இலக்கம் தான், 3 பேர் தான், 3 தான், அதுக்கு மேலே தாண்டலை. அப்போது அதே மாதிரி கிரேஸ் மார்க்கு 1500 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க். என்னங்க கிரேஸ் மார்க்கு கேட்டால் டைம் லாஸ் ஆஃப் டைம்காக கொடுத்தோம். இது நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? அப்படி வந்து மாணவர்களுக்கு உங்களால் கிரேஸ் காட்ட முடியும்னா எங்கள் தாலிகளுக்கு காட்டியிருக்கலாமே. மாணவர்களுக்கு உங்களால் கிரேஸ் காட்ட முடியும். ஓ, மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து தவறு ஏற்பட்டால் தான் காட்டுவீங்களா? அப்போ எங்களுடைய சென்டிமெண்ட் காட்ட மாட்டீங்களா? கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார்? அங்கே கிரேஸே இல்லாத ஒரு தேர்வு நீட் அப்படிங்கிறது தானே நம்ம குழந்தைகள் பயந்துச்சு. நம்ம பிள்ளைகள்லாம் ஏன் சூசைட் பண்ணிச்சு? இங்கே கிரேஸ் காட்டலன்னு தானே சூசைட் பண்ணிச்சு. அவங்கள பயமுத்துனீங்களா இல்லையா? கத்திரிக்கோள் வச்சு கிழிச்சு அவங்க துணியெல்லாம் அவுத்து அவங்களுடைய தாலியெல்லாம் கழட்டி, இதனால தானே பயந்து போய் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிச்சு. இன்னொரு நீட்னாலே நான் பார்த்தேன், இந்த முறை நீட் தேர்வுக்கு நான் போயிருந்தேன் பிள்ளைய ஒன்று விடுறதுக்காக. இன்னும் பயந்து சாவுதுங்க பிள்ளைங்க. எனக்கு எவ்வளோ வெறியாவது தெரியுமா? நம்ம பிள்ளைகள் என்ன படிப்பில் குறைவாக இருக்கிறாங்களா, ஆற்றலில் குறைவாக இருக்கிறாங்களா? அந்த நீட் அப்படிங்கிற தேர்வு மூலமாக நீங்கள் பயமுறுத்துறீங்க. அது இல்லாமல் 44 டாப்பர்ஸ் வந்து இதில் கிரேஸ் மார்க் வாங்கிய டாப்பர்ஸ் வந்தவங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் கிளாஸ் 12 என்சிஆர்டியுடைய கிளாஸ் 12 இதில் வந்து இன்னக்யூரசி இருக்குது. அது உங்களுடைய தப்பு. அப்போ அதுக்கு நீங்கள் ரீஎக்ஸாம் தான் நடத்தணும். அதுக்கு எப்படி நீங்கள் கிரேஸ் மார்க் போட்டீங்க? அதில் இந்த டாப்பர்ஸில் 67 பேரில் 44 பேர் கிரேஸ் மார்க் வாங்கினவங்க. அப்போ நீங்கள் யாரை கேட்டு இந்த கிரேஸ் மார்க்ஸை கொடுக்குறீங்க? 1500 பேருக்கு அங்கே கிரேஸ் மார்க் டைமிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இதனால கட் ஆஃபும் உயரும் இல்லையா? எல்லாம் உயரும்ல. ஓகே, அப்போ இது அதனால தான் நம்முடைய ஏகே ராஜன் கமிட்டி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, நீங்கள் யாருக்காக இந்த நீட்டை வச்சுருக்கீங்க? இது வெறும் ஸ்கேமுக்காக தான் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது. இந்த நீட் என்பது வந்து இட் இஸ் ஆன்டி புவர், இட் இஸ் ஆன்டி சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் விளங்கலாம் அப்படின்னா, நம்முடைய ஏகே ராஜன் கமிட்டி வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு எதை செய்தாலும் முறையாக செய்வதில் கைதேர்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய தளபதியாருடைய ஆட்சியிலே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க இப்போ இதை நம்ம பார்க்கணும். இது யாருக்காக அப்போ இந்த நீட்டை வச்சிருக்கிறாங்க? இதை ஸ்கேம் தான் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அந்த அறிக்கையை படித்தா தெரியும். ப்ரீ நீட் பீரியடில் நம்ம நீட்டுக்கு முன்னால் வரத்துக்கு முன்னால் 2010 to 11, 16 to 17 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80.2%. அது இப்போ 85.12% கூடியிருக்கு. 5% கூடியிருக்கு நீட் வந்ததுக்கு பின்னால். இதுவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்க 20%, 19.79% தமிழ் மீடியமாக இருந்தாலும் அவங்களால வராங்க ப்ரீ நீட்டுக்கு முன்னால். இதுவும் நான் நீட்டுக்கு முன்னால் 80.2 இங்கிலீஷ் மீடியம், நீட்டுக்கு அப்புறம் 85.12, 5% கூடியிருக்கு. நீட்டுக்கு முன்னால் நம்ம பிள்ளைங்க வந்து 19.79 தமிழ் மீடியம் மாணவர்கள் 2010 to 11. அது வந்து 19.78 இருந்தது, 14.88 குறைஞ்சிருச்சு. அப்போ இது யாருக்கானது? ஆங்கில வழியில் படிப்பவர்களை மட்டுமே மருத்துவர்கள் ஆக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தீங்க. அதனால தான் இந்த முறைகேடுகளை செய்கிறீங்க. அதனால தான் என்னுடைய ஏழை மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறீங்க. பணம் உள்ளவன், வாய்ப்புள்ளவன் பேப்பர் சேசிங். பீகார்லையும் குஜராத்லையும் பேப்பர் சேசிங். அதனால தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லிச்சு பேப்பர் லீக் பண்ணியிருக்கிறான் யூபியில், விடமாட்டோம் ப்ராப்பராக. அதனால தான் யூபியில் அள்ளி தள்ளியிருக்கிறான் எங்களுக்கு ஓட்டு. மக்கள் இஷ்டத்துக்கு அயோத்தியாவில் ஏன் தோத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். அயோத்தியாவில் ஏன் தோத்தாங்க? 4 நாள் கொண்டு சொல்கிறாங்க. என் கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஏழை இந்துக்களுடைய வீடுகளை கையகப்படுத்தி எல்லாத்தையும் புல்டோசராலே தோத்தரா நின்று அடுத்த தேர்தல் அந்த புல்டோசரே அவருக்கு தோல்வி கொடுக்கும் பாருங்க. கையில் கிடச்சிச்சுன்னா என்ன வேணா பண்ணிடுவீங்களா? அப்போ உங்கள் கையில் ஆட்சி இருக்குன்றதுக்காக. அதே மாதிரி இந்த 4 வருஷத்தில்
2017 to 18 நீட் இன்ட்ரடியூஸ் ஆனதற்கு பின்னால் தமிழ் மீடியம் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் வந்து 1.6% 3.27% இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் வந்து 85.12 இருந்ததுனால 16 to 17 98.41 அது கூடி போச்சு. அதே மாதிரி ப்ரீ நீட்டில் நம்ம ரூரல் ஏரியாஸ்லேருந்து கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வர்றவங்க வந்து 61.5%. இப்போ அது நீட்டுக்கு அப்புறம் 61.5 இருந்தது, நீட்டுக்கு அப்புறம் 49.99. அதிகமாக குறைஞ்சிருக்கு, கணிசமாக குறைஞ்சி மோசமாக குறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம கிராமத்து பிள்ளைங்க எங்கே போவாங்க? அனிதா யார் கிராமத்து பிள்ளை இல்லையா இறந்தது? சொன்னால் நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க இந்த அண்ணாமலை மாதிரி ஆளுங்கள்லாம். நாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்காக அதுக்கு முன்னால் ஏன் ஸ்டான்லின் மெடிக்கல் காலேஜ் நம்மகிட்ட இல்லையா? வேலூர் சிஎம்சி இல்லையா? உலக அளவில் நம்ம போய் கோல வச்சு இல்லையா? இன்னைக்கு வெளிநாடு போய் தஞ்சம் அடைய வச்சிருக்காங்க நம்மளை. நம்ம பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்குது தேவை இந்த நீட்னால. அப்போ நீங்கள் முறையாக நடத்தி இருந்தீங்க அப்படின்னா, அதே நேரம் அர்பன் ஏரியாஸ்லேருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வர்றாங்கல்ல, ஆமாம், ரூரல்லேருந்து வர்றவங்க டிராஸ்டிக்காக டிக்ளைன் ஆகிருக்கு. அர்பன் ஏரியாவிலேருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வர்றவங்க ப்ரீ நீட்டில் 38.55 இருந்தவங்க, 38.55% இருந்தவங்க நீட்டுக்கு பிறகு 50.9% கூடியிருக்கிறது. யாருக்காக நீட்டு? ஏன்னா அவங்க பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க. அப்போ பணம் இல்லாதவங்க படிக்க முடியாது, கிராமத்தை தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவன் படிக்க முடியாது. ஆங்கிலம் என்பது வெறும் ஒரு மொழி தானே, இட்ஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், அவ்வளோதானே. அதை வச்சு அறிவை அளக்க முடியுமா? அப்போ என் பிள்ளைக்கு அறிவு இருக்குது, ஆங்கிலமே ஒழுங்காக தெரியலன்னா கூட. ஆனால் அதை விட குடும்பம் என்னென்னா, நீட் எழுதி பாஸ் பண்ணவன் இவன் டாப்பர்னு ஒருத்தனை கொண்டு வந்து காட்டுறாங்க. அவனுக்கு இங்கிலீஷ் வரலாம், எப்படி தான் எழுதியிருப்பான்னு தெரியல. அவன் தக்க பதக்கம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா? இங்கிலீஷ் பேசுனதெல்லாம் ஃபுல்லாகவே இது வந்து ஸ்கேமர்ஸுடைய கவர்மெண்ட்டுங்க. இது இவர்கள் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய பிள்ளைகளுடைய உயிரில் விளையாடிட்டு இருக்காங்க. நீட்டை கொண்டு வந்ததே பாராளுமன்ற நிலைக்குழுவில் இதை பற்றி பிஜேபி டிஸ்கஷன் நடத்தும் போது 50 லட்சம் செலவாகுதுங்க ஒரு குழந்தை எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா. அப்போ நம்ம அதில் இருக்கிற வணிக மையத்தை ஒழிக்கணுங்க, அதுக்காக நம்ம நீட்டு கொண்டு வருவோங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்போ நீட்டு வணிக மையத்தை ஒழிச்சிருக்குதா இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட் வரும் பாருங்க. வணிக மையம் 2.5 lakhs ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு குடும்பம் 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் வருதுன்னு வைங்களேன். வருட வருமானம் 2.5 லட்சம் வைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ப்ரீ நீட் பீரியடில் 2.5 லட்சத்துக்கு கீழே சம்பாதிச்சவங்க ப்ரீ நீட் பீரியடில் 41% பேர் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மிச்சம் உள்ள 69% பேர் இவங்க வந்து கவலைப்பட்டிருக்காங்க போல. சரி, எவ்வளோ? 59%. மிச்சம் 59% இதில் வரணும் அப்படின்னு கவலைப்பட்டு நீட்டை கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்த உடனே அது 36,000 இறங்கிருச்சு. 2.5 லட்சம் வச்சுருந்தவங்க வந்து நீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நான் வெறும் 41% தான் வருது. அப்போ மிச்சம் 59% பேர் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு கவலைப்பட்டு இவங்க நீட்டை கொண்டு வந்த உடனே அது 64 ஆகி போச்சு. 36% அது குறைந்து போயிடுச்சு. ஏற்கனவே 41 இருந்தது 36 ஆயிடுச்சு. அதுவே ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கிறாங்கல்ல, 2.5 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க 58% பேர் ஏற்கனவே போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய எண்ணிக்கை 62 கூடியிருக்கிறது. பணம் இருந்தால் உங்களால் பெற முடியும் என்பதை, ஆங்கிலம் இருந்தால் உங்களால் பெற முடியும் என்பதை, நீங்கள் ரூரல் அர்பன் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களால் மொத்தத்தில் அதான் வசதி படைத்தவர்கள் யார் போகிறீங்களோ அவங்களால போக முடியும் அப்படின்னு. அப்போது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு 95%, ஸ்டேட் போர்டில் வந்து 95% ப்ரீ நீட்டில் இருந்தது நம்மக்கிட்ட. ஸ்டேட் போர்டு படித்த மாணவர்கள் 95% பேர் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட. நீட் வந்ததுக்கு பின்னால் 64.27% அது குறைந்திருக்கு. எவ்வளோ மோசமாக இறங்கியிருக்கு பாருங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலை. எவ்வளோ வேதனையாக இருக்குது. எனக்கெல்லாம் அப்படியே நெஞ்சே பதறுது. அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த காலகட்டங்களில் டீல் பண்ணுறேன், மாணவர்களை டீல் பண்ணுறேன், அந்த பிரச்சனைகளை பார்க்குறேன், சில நேரத்தில் கவுன்சிலிங் கொடுக்குறேன், சில பேருக்கு இங்கே படிக்க போங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நேற்று ஈவினிங் முதற்கொண்டு ரஷ்யாவிலேருந்து கிர்கிஸ்தான் வரைக்கும் பேசியிருக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காக ரஷ்யா கிர்கிஸ்தான் பேசியிருக்கிறேன். ஏசிஎஸ் காலேஜில் அட்மிஷனுக்காக கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் கேட்குறோன்னா, பிள்ளைகள் டாக்டர் படிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஏக்கமாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர் ஆகிறதுங்கிறது வந்து பணத்தை தாண்டி நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடிரும், நம்ம கஷ்டப்பட்டோம் அவங்க ஃபுல் டாக்டர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஒரு பெரிய கலெக்டர் சேவைத்துறை, இது வேற சேவை அதுவும் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கலெக்டர் ஆகிட்டான் புள்ள, அது மாதிரி டாக்டர் ஆகிட்டான் அவங்க புள்ள இப்படி. ஆனால் அது ஒரு என்ஜினியருக்கோ அட்வொகேட்டுக்கோ கிடைக்காத ஒரு இது வந்து இந்த டாக்டருக்கு இருக்குது. உண்மை அப்படின்னும் போது அதை படிக்க நினைக்கிற பிள்ளைகளை எப்படி நசுக்குறீங்களே, சரி தொலைது நசுக்கிட்டு போங்க, ஏற்கனவே எங்களுக்கு இருந்த ரெப்ரசன்டேஷனாவது விட்டீங்களா? அப்போ இதை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்குது தெரியுமா? இப்போ ஸ்டேட் போர்டுக்கு சொன்னேன் 95 இருந்தது 64 இருக்கு, நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. சிபிஎஸ்சி 0.13 இருந்தது 2010 to 11. 2020 to 21 26.83 இருக்குது. வெறும் 0.13 இருந்தது
10 ஆண்டுகளில் 26.83% மாறி இருக்கிறது. என்சிஆர்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, அங்கே தானே எடுக்கிறாங்க. அதனால அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது, இது வந்ததுனால நம்முடைய ஹையர் எஜுகேஷன் +2 உடைய கிரேட் வந்து கூடும், அவங்க நல்லா படிப்பாங்க என்று சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன். நீட் வர்றதுக்கு முன்னால் யாரெல்லாம் வந்து +2ல நிறைய மார்க் எடுத்தவங்க நீட் இது டாக்டர் ஆக முடியும்னு இருந்துச்சுல, அப்போ நம்ம மாணவர்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா 98.16 எடுத்து தான் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகே, 98.16 ஆவரேஜாக 98.16% எடுத்து எம்பிபிஎஸ்க்கு போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நீட் வந்ததுக்கு பின்னால் வெறும் 89.5 எடுக்கிறவங்களுக்குலாம் கிடைக்குது நீட்டில். ஓகே, அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் தரத்தை தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னது அதை தான், கிராமப்புறத்தில் இருக்கவங்க வந்தால் நீட் இருந்தால் படிக்க முடியும் இல்லை, தமிழ் கல்வியில் படித்தவங்க நீட் வந்தால் படிக்க முடியும்னு சொன்னீங்க இல்லை, ஸ்டேட் போர்டில் படித்தவங்க நீட் வந்தால் படிக்க முடியும்னு சொன்னீங்க இல்லை, ஹையர் செகண்டரி மார்க் கூட நீங்கள் வந்து நிறைய எடுக்க வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களுக்கு தரம் உயர்ந்துடும் அப்படின்னீங்க. அப்போ அதுவும் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த இளவு எடுத்த நீட்டு? அது இளவு தான் எடுக்குது என் வீட்டில், என் பிள்ளைகளை இளவுக்கு தான் அது கொடுக்குது என் வீட்டு பசங்களை. அப்போ இந்த இளவெடுத்த நீட்டை எதுக்குடா பண்றீங்கன்னு கேட்டால் இன்னைக்கு இந்த முறைகேடு, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. தமிழ்நாடு மட்டும் தான் அது இருக்கிறீங்க, மற்ற மாநிலம் ஏதாவது ஒரு குரல் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு. நீ உச்சநீதிமன்றம் போய் உன்னை காரி துப்பி செருப்பால் அடித்திருப்பது ஆந்திராலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, கேரளாலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, பூனேலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு எல்லாம் போயிருக்கிறான். நீங்கள் ஊழல் பண்ண தானே பீகாரில் பேப்பர் சேசிங் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பீகாரில் கேள்வி கேட்குறான், குஜராத்தில் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் அவுட் ஆகிருக்குது, இன்னைக்கு கேட்குறான் ஒரு முறையாக ஒரு எக்ஸாம் கூட நடத்துறதுக்கு துப்பு இல்லை. ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானது, எல்லாமே உற்று நோக்குறான். நீங்கள் முக்கியத்துவத்தை பெறுவதற்காக எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சது சப்ஜெக்ட் இல்லை, உங்களை இந்தியாவை விட்டு நோக்குங்கிறத மறந்துட்டீங்க. சொல்கிறோம் பாருங்கள், இந்த மாணவர்களுடைய அதை தான் நான் சொல்கிறேனே, இந்த மாணவர்களுடைய வாயாத்தத்தை கொட்டி தான் யூபியில் தோற்றிங்க. நீ இந்தியா முழுக்க இந்த நீட்டுக்காக உங்களுக்கு ஒரு வாயாத்தம் வரும். இனி முறையான எதிர்கட்சியாக இதை கடுமையாக நாங்களும் வந்து கொண்டு செல்வோம். ஏற்கனவே மும்பை காங்கிரஸ் வந்து இது வெளியிட்ட உடனே மும்பை காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணி கைதானோம். இப்போ இன்றைக்கு எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஜனநாயகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பாராளுமன்றம் துவங்கியவுடன் இந்த பிரச்சனையை வந்து நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய எம்பிக்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவின் எதிர்காலம், இந்தியாவின் நம்பிக்கை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இது மிகப்பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக கொண்டு வருவார். இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து இதை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார் இந்த இஷ்யூஸ்லாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, கூடுதலாக உங்களுக்கு அந்த கண்ணோட்டமும் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீதிமன்றம் வந்து கவுன்சிலிங்கான தேதியை வந்து ஒத்திலாம் வைக்க முடியாது, அதை நீங்கள் பாட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ இது நீட் இது ரத்தை நோக்கி நகருமா நகராதாங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, ஃபார்முலாஸுக்கு இதே மாதிரி தான் வந்து நான் இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன், புள்ளிக்காம கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மக்கள் போராட்டம் தான் அதை வந்து இவங்களுடைய ஆணவத்துக்கும் திமிருக்கும் அகம்பாவத்துக்கும் புள்ளி வைத்தது. உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் அகைன் இஃப் ரீஎலெக்டட் டு பவர் வி வில் ரீஇன்ட்ரடியூஸ் எலக்டோரல் பாண்ட்ஸ்னு ஆணவமாக பேசினாங்க நிர்மலா சீதாராமன். என்னுடைய நம்பிக்கை, நீதிமன்றத்தை இவர்கள் ஏளனம் செய்யக்கூடிய பழக்கமுடையவர்கள், நீதிமன்றத்தை வந்து மதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கிறவங்க. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன், எலக்டோரல் பாண்ட்ஸில் மோடியும் சொன்னார் அதை திரும்ப கொண்டு வருவோம், டிரான்ஸ்பரன்சிக்காக தான் எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் கூட அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு என்பது நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மக்கள் புரட்சியாக ஏற்படக்கூடிய தீர்வாகத்தான் இருக்க வேண்டும். சட்ட போராட்டம் என்பது அது கூடுதலாக அதில் சேர்ந்துவிடும். இந்த குறிப்பிட்ட வழக்கிலே நீங்கள் இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கை நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நீட்டையே வந்து முறையாக அணுகி கஷ்டப்பட்டு இன்னொரு முறைலாம் படிக்க முடியாது அப்படின்னு படித்தவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதையும் சேர்த்து தானே ஒரு நீதிமன்றம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். நீதிமன்றத்தின் நிலையில் நாளைக்கு நீங்கள் நீதிபதியாக உட்கார்ந்தாலும் நான் நீதிபதியாக உட்கார்ந்தாலும் அந்த ஒரு ப்ராடர் இன்ட்ரெஸ்டையும் நம்ம பார்க்கணும் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அப்போ அவங்க பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய கிரீவன்ஸ் வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் ஒழுங்காக நடத்தும் போது மிஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே உள்ள ஒரு 200 பேர் வந்து கிரீவன்ஸ் வச்சு கொண்டு வராங்க, இல்லை மிஸ்கிரிபன்சி இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னா மிச்சம் 800 பேர் வந்து 25 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க மொத்தம். அதுதான் இதில் கூத்து என்னென்னா, மொத்தம் உள்ளதே 21 லட்சம் சீட்டு தான், அதுக்கு 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. மொத்தம் இருக்குது 700+ மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது டோட்டலாகவே. இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து அதில் எழுதி அதான் ஒரு 24 லட்சத்தில் இதை வந்து தப்பாக இருக்குன்னு சொல்கிறது 1 லட்சம் பேர் இருக்கலாம், மிச்சம் 23 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஆனால் அதில் கிரேவ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதில் ஒரு 1000 பேர் வந்து தகுதியெல்லாம் உள்ள போயிடுறானே, ஏன்னா அதான் சமூக அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நீதிமன்றம் இதை நிதானத்தோடு கையாள வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இன்ட்ரி ஆர்டர் கேட்குறாங்க, இடைக்கால உத்தரவு போட்டு நிறுத்துங்க கவுன்சிலிங்க அப்படின்னா அப்படி போட முடியாது. மெயினை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுங்கள், எப்படி ஃபார்ம் 17C வந்து ஜூலையில் ஆர்கியூ பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்களோ. ஆனால் ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியும். இப்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு பின்னால் எனக்கு தெரிஞ்சு ஆல் கவர்மெண்ட் மிஷனரிஸ் வில் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி.
இன்க்ளூடிங் கோர்ட்ஸ் அப்படின்னு நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்திருக்கு. நீதிமன்றங்கள் இனிமேலும் சுதந்திரமாக செயல்படும் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஜனநாயகத்தின் ஒவ்வொரு கோரிக்கையும் போராட்டத்தின் வாயிலாகவும் சட்ட போராட்டத்தின் வாயிலாகவும் நியாயமான ஜனநாயக வழியிலும் நாம் மீட்டெடுப்போம். குறிப்பாக இந்த நீட் வந்து நம்முடைய பிள்ளைகளை காவு கொடுத்தது போதும். இனிமேலாவது இதற்கு ஒரு நல்ல விதியை நோக்கி நம்ம செல்ல வேண்டியது. குறைஞ்சபட்சம் இந்த நீட்டை நியாயமாக நடக்கிறதையாவது நம்ம என்ஷூர் பண்ணுவோங்கிறேன். நிச்சயமாக பல விதங்களுக்கு ரொம்ப வெளிப்படையான தினமாக ஆழமாக பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றிகளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.